ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது செய்கிறதுக்காக உன் வராகி அம்மா உன் வீடு தேடி வந்திருக்கேன். இன்னைக்கும் என்னை அவமதித்து தாண்டி போய்விடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ அடைஞ்ச ஏமாற்றங்களிலிருந்து தான் பலமுறை உனக்கான மாற்றங்களை நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒவ்வொரு தோல்வியும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றிட்டு தான் போயிருக்கு. அதை நீ உணர்ந்திருக்கிறாயோ இல்லையோ, உண்மை அதுதான் என் செல்லமே. ஐயோ, நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கேன்னு உனக்கு ஆறுதல் சொல்வதற்காக யாரையும் தேட வேண்டாம். உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்காகவே, உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக இந்த வராகித்தாய் நான் வந்துட்டேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருமே நல்லவர்களாகவும் இருந்துட முடியாது, கெட்டவர்களாகவும் இருந்துவிட முடியாது. காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பவர்கள்தான் என்பதை புரிஞ்சுக்கோ. நீ யாரையும் முழுசாக நல்லவங்க நம்பவும் வேணாம், ஐயோ இவங்க கெட்டவது செய்வாங்கன்னு ஒதுக்கி வைக்கவும் வேண்டாம். யார் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாற வாய்ப்புகள் இருக்கிறது என் செல்லமே. முதல்ல நீ யாருங்கிறத உனக்கே புரிய வைக்கக்கூடிய விதமாக தானே பல அவமானங்களை சந்தித்திருக்கிறாய். நீ பட்ட அவமானத்தை ஒருபோதும் மறந்து விடாதே. அந்த அவமானத்தையே உன் வாழ்க்கைக்கான வெகுமானமாக நான் மாற்ற போகிறேன். யார் உனக்கு எதுவும் சரி வராது, உனக்கு எதுவும் செய்ய தெரியாது, உன்னால் எதையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாலேயே நீ உன் வாழ்வில் ஜெயிக்கும்படி உனக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் நான் கொடுக்க போகிறேன். உனக்கு பிடிச்ச எல்லாரோடையும் பழகுவதை காட்டிலும் உன்னை மட்டுமே பிடிச்ச ஒருத்தரிடம் நீ பழகி பார்த்தால்தானே உண்மையான அன்பு என்னவென்பது உனக்கு புரியும். எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கு யாராவது ஒருவரை தான் மிகவும் பிடிக்கும். அப்படி உன்னை எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் நீ நல்ல பிள்ளையாக இருந்துவிடு. அவங்க வெளியே சொல்லாட்டியும் மனசளவில் அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்காக நல்லது செய்ய தயாரான ஆளாக மனிதர்கள் மாறுவார்கள் என்று செல்லமே. உன்னை சுற்றி இருக்கும் எல்லாரையும் நீ ஜெயிக்கணும்னு நினச்சினா அதற்கு உனக்கான ஆயுதமாக நீ வச்சிக்கிற வேண்டியது என்ன தெரியுமா? புன்னகையை மட்டும்தான். எப்போதும் உன் முகத்தில் புன்னகையை வச்சுக்கிட்டீன்னா நிச்சயமாக நீ எது வந்தாலும் சமாளித்து ஜெயித்து விடலாம். உன்னோட எதிரி கூட என்ன யோசிப்பாங்க தெரியுமா? எப்படி இது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்போதுமே சந்தோஷமாக சிரித்த முகத்தோடையே இருக்கிறாங்களே நினச்சி அவங்க கடைசியில் நொந்து நூலாக போயிடுவாங்க. அப்படிதான் யாரையும் நீ ஜெயிக்க விடாமல் யாருடைய மனசுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துடாம, அதாவது உன்னை அழித்து அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துடணும்னு நினைக்கிறாங்க பாரு. அவர்களுக்கு அந்த வெற்றி சந்தோஷத்தை கொடுத்து விடாமல் நீ எப்போதும் சிரித்த முகமாறு. உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் நடத்துவேன் என் செல்லமே. உன்னை புரிந்து கொண்ட மனிதர்களிடம் உன்னுடைய தேவைகளையெல்லாம் சொல்லு. ஆனால் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் வார்த்தைகளை பேசுவதை கூட நிறுத்திவிடு. உன் வார்த்தைகளை மதிப்பவர்களிடமும் உன்னுடைய கனவுகளையும் உன்னுடைய ஆசைகளையும் சொல்லலாம். ஏன்னா அவங்க மேலே அன்பும் அக்கறையும் இருக்கிறதுனால உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய கனவை நனவாக்கணும்னு முயற்சி செய்வாங்க. ஆனால் உனக்கு பிடிக்காதவங்க கிட்டவும் உன்னை பிடிக்காத மனிதர்களிடமும் போய் நீ என்னதான் பேசினாலும் அவர்கள் அதற்கும் உனக்கு பின்னால் ஏதாவது உன்னை பற்றி சொல்லி திட்டிட்டு தான் போவாங்க. அதனால தான் பிடிச்ச மனுஷங்க கிட்ட பேசி பிடிக்காதவர்களிடம் கொஞ்சம் தூரமாக இருந்துடுன்னு நான் சொல்கிறேன். உனக்கு பிடித்த எதையும் நீ விட்டு விலகி போக வேண்டாம் என்று சொல்லவே. அதே நேரத்தில் உனக்கு பிடிக்காதது மனிதர்களாக இருந்தாலும் சரி, விஷயமாக இருந்தாலும் சரி, அதை ஏன் பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்? பிடிக்காததை பிடிக்காததாகவே ஒதுக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையை முன்னேற்றி எடுத்து செல்வதற்கான வேலைகளை செஞ்சு போய்கிட்டே இரு. யார் என்ன செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அவ்வளவுங்க எவ்வளவு தூரம் தள்ளி நிற்கிறாங்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை புரிந்துகொள். எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்க விஷயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா உன் வாழ்க்கைக்கான வெற்றிகள் தள்ளி போய்விடுமேன்னு செல்லமே. தோல்விகள் வந்தாலும் அதை நினைத்து பெருசாக அலட்டிக்காம அது உன்னை பக்குவப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு வெற்றியை அடைய தயாரான ஆளாக மாறிவிடு. பொறுமையும் பணிவும் அதிகமானா உன்னை கோழை என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் அன்பும் இரக்கமும் அதிகமானா கூட உன்னை ஏமாளின்னு சொல்லுவாங்க. அன்போ இரக்கமோ பொறுமையோ பணிவோ எல்லாமே அளவோடு இருந்தால்தானே அதுக்கு மதிப்பு. எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்ட யதார்த்தமாக பேசிக்கிட்டு வெகுளித்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தீன்னா உன்னை பைத்தியம்னு சொல்லக்கூட மனிதர்கள் தயங்க மாட்டார்கள். அதுக்காக எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டு ஏன் எதுக்கு எப்படி நீ கேள்வி கேட்டாக இருந்தாலும் உன்னை திமிராக பேசுகிறாய் என்று தான் சொல்வார்கள். மொத்தத்தில் மனிதனிடம் இருக்க வேண்டிய எதுவுமே இல்லாதபடித்தான் இங்கு மனிதன் என்பார்கள். மனிதன்னா என்ன இருக்கணும்?
பொறுமையாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், தேவைப்படுற இடத்துல கோவப்படணும், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும், புன்னகை செய்யணும், வெகுளித்தனமாக யதார்த்தமாக எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இது எல்லா மனித குணங்களை கொண்டவர் யாராக இருந்தாலும் அவர்களை மனிதர்கள் விரும்புவதில்லை என்பது ஒரு கசப்பான உண்மையாகத்தான் இருக்கிறது என் செல்லமே. நீ எந்த தவறும் செய்யாமல் ஒருத்தர் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் நான் செஞ்சது சரின்னு நியாயப்படுத்த வேணாம். ஏனெனில் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும், உனக்கு நீ செய்த சரியென சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர்கள் ஒரு பொய்யாய் ஒரு கதையை உருவாக்குவார்கள். யார் உன்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படியே நினச்சிக்கட்டும் சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. கொஞ்சம் நடிப்பும் கொஞ்சம் சாமர்த்தியமும் நிறைய பொய்யும் கொஞ்சம் உண்மையும் இருந்தால்தானே இந்த உலகத்தில் வாழ முடிகிறது. என்ன பண்ணுறது, கலியுக காலத்தில் உண்மையாக இருக்கும் மனிதர்களை இந்த உலகம் நம்புவதில்லை. ஆனால் நடிப்பாக பேசி சாமர்த்தியமாக பொய் சொல்கிற மனிதர்கள் எல்லாம் நல்லவங்க நம்பக்கூடிய மனிதர்களாக இங்கு மாறிவிட்டார்கள். நேர்மையெல்லாம் இங்கு ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத கலிகாலமாக மாறிவிட்டதல்லவா? ஆனால் பணம் இருந்தால் மட்டும் முன்பின் தெரியாதவங்களை கூட அவங்க எனக்கு தெரியும், அவங்க எனக்கு பழக்கம், அவங்க எனக்கு சொந்தக்காரவங்கன்னு புதிதாய் ஒரு உறவை சொல்லி மனிதர்கள் பழக வருவார்கள். ஆனால் ஒரு மனுஷன் நெருங்கிய சொந்தமாக இருந்தும் கூட அவன்கிட்ட காசு பணம் இல்லைன்னா அவனை உதறி தள்ளி ஏறெடுத்து கூட பார்க்காமல் அவன்கிட்ட எதுவும் பேசாமல் கடந்து போகத்தானே மனிதர்கள் தயாராக இருக்கிறார்கள். நீ அப்படி இருக்கக்கூடாது என் செல்லமே. காசு பணத்தை வச்சு மனிதர்களின் உறவுகளை நீ பார்க்க வேண்டாம். உண்மையிலே மனிதனுடைய குணம் எப்படி, அவனுடைய பழக்க வழக்கம் எப்படி, நல்ல தனமான கெட்டவங்களான்னு யோசித்து அதற்கேற்றாற் போல நீ பழக்க வழக்கங்களை வைத்துக்கொள். வாழ்க்கை பாடங்களை யாரும் தேடி போய் கற்றுக்கொள்ள வேண்டியதே இல்லை. உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும், யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களே உனக்கு கற்றுக் கொடுத்து விடுவார்கள் என் செல்லமே. என்ன வலியும் வேதனையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வலியையும் வேதனையையும் பொறுத்துக்கிட்டினா உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன். வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டு கடந்து வர தயாராக நீ இருந்துவிடு என் செல்லமே. எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தைரியமான ஆளாக தயாராக நீ இருக்க வேண்டும். ஏன்னா ஏற விட்டுட்டு ஏழியை எடுத்து கீழே தள்ளி விடுற கூட்டம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் நம்பு. ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பம் மாறும்போது எல்லார் மீதும் கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் இருந்தாதான் நீ ஏமாறாமல் இருப்ப, நீ கீழே விழுகாமல் இருப்ப. ஏனெனில் எல்லா மனிதர்களும் அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம உதவுன மனுஷன், நம்மளுடைய சொந்தக்காரன், நம்மளுடைய நெருங்கிய உறவினர் யாராவது நம்ம விட்டு மேலே நம்மளை விட்டு நல்ல வசதியான நிலைமைக்கு வந்துட்டா அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இங்கு யாருக்குமே இல்லை என் செல்லமே. அப்புறம் நீ ஏணியில் ஏறுறதுக்கு காரணமாக இருந்தவங்களே அந்த ஏணிலேருந்து உன்னை கீழே தள்ளிவிடவும் தயாரான ஆளாக மாறிவிடுவார்கள். அதனால்தான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து மனிதர்களை புரிந்து நடந்து கொள் என சொல்கிறேன். உன்னிடம் நடித்தவர்கள் சீக்கிரம் மேடையை விட்டு ஓடிப்போக தான் போகிறாங்க. உன்னிடம் பொய்முகம் காட்டியவர்களின் முகத்திரையெல்லாம் நான் கிழிக்கத்தான் போகிறேன். அதை என் பொறுப்பில் விட்டுடு. உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நிச்சயமாக நான் தண்டனை கொடுப்பேன். உன்னிடம் பொய் வேஷம் போட்டு நல்லவன் போல் நடித்து உன்னை ஏமாற்றியவரும் உனக்கு துரோகம் செய்தவரும் உன் கண் முன்னாலேயே கஷ்டத்தை அனுபவித்து அவர்கள் தவறை உணர்ந்தும்படி சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் என் செல்லமே. உன் மனசு சொல்கிற வழியிலெல்லாம் நீ போகாமல் உனக்கு எது நல்லதோ, நான் எந்த வழியை காட்டுகிறேனோ அதில் பயணம் செய்ய தயாராகு. நிச்சயமாய் வெற்றி உனதே. உன் வீட்டிற்கே வந்த நான் வசந்த காலத்தை உனக்காக உருவாக்கி தருவேன்.